Assalamu alaikum. Good evening. In our previous class, we had studied nouns and pronouns. So, nouns and pronouns, in a sense, it's work as subject and object in a sentence. So, now we are going to study verbs. Right. நாங்க முன்னைய கிளாஸ்ல வந்து நவுன்ஸும் ப்ரோனவுன்ஸும் படிச்சிருந்தோம். நவுன்ஸும் ப்ரோனவுன்ஸும் படிச்சிருந்தோம். அது வந்துகிட்டு ஒரு சென்டென்ஸ்ல சப்ஜெக்டாக இல்லாட்டி ஒப்ஜெக்டாக பயன்படும் சொல்லி பார்த்திருந்தோம். சப்ஜெக்ட்னு சொல்றது வசனத்துல எழுவாய், அடுத்தது ஆப்ஜெக்ட்னு சொல்றது செயற்பட பொருள்ங்கிறத பத்தி நாங்க லாஸ்ட் கிளாஸ்ல படிச்சிருந்தோம். ஸோ அத மாதிரி இப்போ வேர்ப்ஸ்ன்னு சொல்றது என்னன்னு சொன்னா, இந்த சப்ஜெக்ட் என்ன வேலையை செஞ்சுச்சு, சப்ஜெக்ட் வந்துட்டு என்ன வேலையை செய்யுது, என்ன செய்யுதுங்கிற விஷயத்த நாங்க சொல்றதுக்காக பயன்படுத்துறது தான் இந்த வேர்ப்ஸ். அப்ப வேர்ப்ஸ்ன்னு சொல்றது என்னன்னு சொன்னா, ஒரு செயலை காட்டும், ஒரு ஆக்ஷனை காட்டும். அந்த எழுவாயால செய்யப்பட்ட வேலை என்னங்கிறத காட்டும். ரைட். அப்ப வேர்ப்ஸ்ன்னு சொல்றது இண்டிகேட்ஸ் an action. ஆக்ஷன் ஒன்றை குறித்து காட்டுறதுக்கு நாங்க பயன்படுத்துறோம். ஆக்ஷன் ஒன்றை குறிச்சு காட்டுறதுக்காக நாங்க பயன்படுத்துறது. இப்ப இந்த வேர்ப்ஸ் எடுத்துக்கிட்டீங்கன்னு சொன்னா, நாங்க காலத்துக்கு ஏற்ப நாங்க காலத்துக்கு ஏற்ப காலம்னு சொன்னா என்ன நேரத்துல ஒரு விஷயம் நடந்துச்சு, இப்ப நடக்குதா அல்லது ஏர்லியா நடந்துட்டா, முன்னவே நடந்துட்டா, அல்லது நடக்க போகுதாங்கிறத பொறுத்து நாங்க காலத்துக்கு ஏத்த மாதிரி இந்த வேர்பை 5 வடிவமா பயன்படுத்துறோம். 5 வடிவமாக பயன்படுத்துறோம். முதலாவது பிரசன்ட் என்று சொல்றா. பிரசன்ட் என்று சொல்றது நிகழ்காலம். இப்ப ஒரு விஷயம் நடக்குது, இப்ப ஒரு விஷயம் நடக்குது, தற்காலத்துல நடக்குது அல்லது வளமையா செய்யறேன்னு சொன்னா நாங்க பயன்படுத்துறது பிரசன்ட் வேர்ப்னு சொல்லுவோம். பாஸ்ட்ன்னு சொன்னா ஏற்கனவே நடந்த விஷயத்தை குறிச்சு காட்டுறதுக்கு நாங்க பயன்படுத்துற வேர்ப்ஸ். ஏற்கனவே நடந்த விஷயத்த குறிச்சு காட்டுறதுக்கு நாங்க பயன்படுத்துற வேர்ப்ஸ். ப்ரோக்ரசிவ்னு சொன்னா நாங்க ஒரு பாயிண்ட்ல நடந்து கொண்டிருக்கிற விஷயத்த நாங்க குறிச்சு காட்டுறதுக்கு பயன்படுத்துறது. பார்ட்டிசிபிள் என்று சொன்னா நாங்க எங்களோட எக்ஸ்பீரியன்ஸை சொல்றதுக்கும் அது மாதிரி பெர்ஃபெக்ட் டென்சஸ்ல பயன்படுத்துறதுக்கும் நாங்க பயன்படுத்தும். ஸோ டென்சஸ்னா என்னங்கிறதையும் நாங்க அடுத்தடுத்த கிளாஸ்ல படிச்சு கொள்வோம். ஸோ அந்நேரம் அந்த நேரம் உங்களுக்கு இந்த பார்ட்டிசிபிள்னா என்ன, ப்ரோக்ரசிவ்னா என்ன, பாஸ்ட்னா என்ன, ப்ரெசென்ட்னா என்ன, இந்த சிங்குலர் வடிவம்னா என்னங்கிறத பத்தி உங்களுக்கு தெளிவான ஒரு புரிதல் ஒன்று கிடைக்கும். சிங்குலர் என்று சொன்னா நாங்க ப்ரெசென்ட்ல நாங்க சிங்குலருக்காக பயன்படுத்துறது. ஸோ நாங்க ப்ரோனவுன்ஸ் படிச்சிருந்தோம். அந்த ப்ரோனவுன்ஸ்ல ஐ, யூ, வி, தே அவங்கள நாங்க ப்ளூரல் ப்ரோனவுன்ஸ்னு சொல்லுவோம். அது மாதிரி ஹீ, ஷி, இட்ட வந்துட்டு சிங்குலர் ப்ரோனவுன்ஸ்னு சொல்லுவோம். ஸோ அந்த ஹீ, ஷி, இட்டுக்கு பயன்படுத்துறத இந்த சிங்குலர். ஸோ நாங்க எப்படி என்ன மாதிரி பயன்படுத்துறங்கிறத டென்ஸ் படிக்கும்போது உங்களுக்கு தெளிவாக விளங்கிக்கொள்ளும். ரைட். ஸோ இந்த 5 வடிவத்தையும் நாங்க verb 1, verb 2, verb 3, verb ing அது மாதிரி verb s என்று சொல்லுவோம். வேர்புடைய முதலாவது வடிவம், 2வது வடிவம், அது மாதிரி பார்ட்டிசிபிள்ல நாங்க 3வது வடிவம் சொல்லுவோம். ப்ரோக்ரெசிவ ஐஎன்ஜி வடிவம் சொல்லுவோம். சிங்குலரை வேர்ப் எஸ் என்று சொல்லுவோம். ஸோ இது என்னங்கிறது நாங்க போக போக பழக்கத்துக்கு வரும்போது உங்களுக்கு தெளிவா வழங்கும். ரைட். இதை தவிர இந்த வேர்ப்ஸினுடைய இந்த வடிவங்களை தவிர எங்களுக்கு ஆக்சிலரி வேர்ப்ஸ் சில பேர் இருக்காங்க. ஆக்சிலரி வேர்ப் நாங்க என்னன்னு சொல்லுவோம்னு சொன்னா ஹெல்பிங் வேர்ப்னு சொல்லுவோம். ஆக்சிலரி வேர்ப்ஸ் ஹெல்பிங் வேர்ப். ஹெல்பிங் வேர்ப்னு சொன்னா இந்த 5 வடிவமான வேர்புகளுக்கு, இந்த 5 வடிவமான வேர்ப்ஸ்ல நாங்க இவங்களுக்கு ஹெல்ப்பாக நாங்க பயன்படுத்துற வேர்ப்ஸ். இந்த ஆக்ஷன் வேர்புகளுக்கு, இந்த ஆக்ஷன் வேர்புகளுக்கு ஹெல்ப்பாக பயன்படுத்துற வேர்பை தான் நாங்க ஆக்சிலரி வேர்ப்ஸ்ன்னு சொல்லுவோம். அதாவது ஹெல்பிங் வேர்ப்ஸ்ன்னு சொல்லுவோம். ரைட். இது வந்துகிட்டு நாங்க ஒவ்வொரு டென்ஸுக்கு ஏத்த மாதிரியும் ஒவ்வொரு விஷயத்துக்கு ஏத்த மாதிரி நாங்க பயன்படுத்துவோம். ரைட். ஸோ முதலாவது இருக்கிறது பி வேர்ப்ஸ். முதலாவது பி வேர்ப்ஸ், அடுத்தது டூ வேர்ப்ஸ், அடுத்தது ஹேவ் வேர்ப்ஸ். இந்த டூ வேர்ப்ஸ், ஹேவ் வேர்ப்ஸ், பி வேர்ப்ஸ் இவங்களை வந்துகிட்டு
நாங்க இன்னும் இன்னும் நிறைய வடிவமாக நாங்க செல்வோம். இப்போ முதலாவது டூ வேர்ப்ஸ் எடுத்துக்கிட்டீங்கன்னு சொன்னா நாங்க டென்சஸ்ல ஒவ்வொரு டென்ஸுக்கு ஏத்த மாதிரியும் பயன்படுத்தும். இதை வந்துட்டு நெகட்டிவாகவும் கொஷனாகவும் கேள்வி கேட்கறதுக்கு நாங்க டூ, டஸ், டிட்ன்னு சொல்லி எல்லாம் பயன்படுத்தும். ஸோ இதுல பாயிண்ட்ல வச்சுக்கொள்ளுங்க. நாங்க சென்டென்ஸ் படிக்கும்போது அது மாதிரி டென்ஸ் படிக்கும்போது உங்களுக்கு தெளிவா வரும். ரைட்? இப்போ சிம்பிள் ப்ரெசன்ட் அது மாதிரி சிம்பிள் பாஸ்ட் சொல்லக்கூடிய டென்ஸ்கள்ல நாங்க என்ன செய்வோம்? டூ, டஸ், டிட் இவங்களை நாங்க பயன்படுத்தும். ஸோ உங்களுக்கு ஏற்கனவே ஸ்கூல்ல படிச்ச ப்ரையர் நாலேஜ் முன்னறிவு என்று இருக்குமாக இருந்தா இது நான் என்ன சொல்றேன்னு சொல்ல உங்களுக்கு வழங்கும். அப்ப சிம்பிள் ப்ரெசன்ட், சிம்பிள் பாஸ்ட்ல நாங்க என்ன செய்வோம்? டூ, டஸ் அது மாதிரி டிட் நாங்க பயன்படுத்தும். இது வந்துட்டு டூ வேர்ட். ரைட். உதாரணம் பாத்தீங்கன்னு சொன்னா ஐ டூ நாட் லைக் டீ. ஐ டூ நாட் லைக் டீ. டூ நாட் லைக் டீன்னு சொன்னா அது ஒரு நெகட்டிவ். நாங்க எங்களுக்கு பிடிக்கலன்னு சொல்றோம். டூ நாட் லைக் டீ, எனக்கு டீ பிடிக்காது. ஐ டூ நாட் லைக் டீ, எனக்கு டீ பிடிக்காது. டஸ் ஷீ ஸ்பீக் இங்கிலீஷ்? டஸ் ஷீ ஸ்பீக் இங்கிலீஷ்? அவ ஆங்கிலம் பேசுறாங்களா? டஸ் ஷீ ஸ்பீக் இங்கிலீஷ்? நாங்க கொஸ்டின் ஒன்று கேட்கும். அப்ப நாங்க சொன்ன மாதிரி அது ஒரு சென்டென்ஸ் ஆக இருக்கும், நெகட்டிவ் சென்டென்ஸ் ஆக இருக்கும், அல்லது கொஸ்டின் ஆக இருக்கும். he did his homework. he did his homework. அவரோட வேலையை செஞ்சிட்டாரு. did. அப்ப டூனுடைய பாஸ்ட தான் நாங்க டிட்னு சொல்றோம். he did. did you see that? நீங்க அதை பார்த்தீங்களா? did you see that? he does not watch movies. அவரு மூவி பார்க்கறல்ல. ஸோ நெகட்டிவ். ஸோ நாங்க இப்படிப்பட்ட வேர்புகள் இந்த விஷயங்களுக்காக நாங்க இந்த டூ வேர்ப்ஸ் நாங்க பயன்படுத்துவோம். அப்ப டூ வேர்ப்ஸ் சொல்றது டூ, டஸ், டிட். டூ, டஸ், டிட் இவங்களை நாங்க டூ வேர்ப்ஸ் சொல்லுவோம். அடுத்தது பி வேர்ப்ஸ். பி வேர்ப்ஸ் தான் நாங்க பரவலாக பயன்படுத்துற அந்த ஆம், இஸ், ஆர், வாஸ், வர், பீயிங், பீன்னு சொல்லக்கூடிய ஆக்கள். ஸோ இவங்களை நாங்க ப்ரோக்ரஸிவ், அதாவது கண்டினியூஸ் டென்சஸ்ல நாங்க பயன்படுத்துவோம். இப்போ கண்டினியூஸ் டென்சஸ் சொல்றது நாங்க டென்சஸ் படிக்கும்போது உங்களுக்கு தெளிவா வழங்கும். கண்டினியூஸ் டென்சஸ் சொல்றது ஒரு விஷயம் நடந்து கொண்டு இருக்கிறது. இப்ப நான் உங்களுக்கு படிப்பிச்சு கொண்டு இருக்கிறேன். ஐ எம் டீச்சிங் யூ. நான் உங்களுக்கு டீச் பண்ணி கொண்டு இருக்கிறேன். ஸோ இப்படி நான் செஞ்சு கொண்டு இருக்கிற விஷயத்த நீங்க என்னென்ன நாங்க சொல்றதுக்காக நாங்க பயன்படுத்துறது இந்த கண்டினியூஸ் டென்சஸ். இதுல பயன்படுத்துற ஹெல்பிங் வேர்பஸ் தான் நாங்க ஏம், இஸ், வாஸ், அது மாதிரி பீயிங், பீன் என்று சொல்லக்கூடிய ஆக்சிலரி வேர்ப்ஸ் சொல்லுவோம். இப்போ எக்ஸாம்பிள் எடுத்தீங்கன்னு சொன்னா ஷீ இஸ் ஸ்டடியிங் நவ். அவள் தற்போது படித்துக் கொண்டிருக்கிறாள். ஷீ இஸ் ஸ்டடியிங் நவ். அவள் தற்போது படித்துக் கொண்டிருக்கிறாள். they were playing football. அவர்கள் ஃபுட்பால் விளையாடி கொண்டிருக்கிறார்கள். ஸோ அவங்க செஞ்சு கொண்டு இருக்காங்க. இப்ப அந்த பாயிண்ட்ல செஞ்சு கொண்டு இருக்கிறாங்க. the work was completed by him. இது வந்துட்டு நாங்க பெசிவ்னு சொல்லும். இது இவரால செய்யப்பட்டுச்சு என்று சொல்றதுக்காக பயன்படுத்துறேன். the children are being noisy. the children are being noisy. அப்ப he has been absent all week. நாங்க இப்படி ஒவ்வொரு விஷயத்துக்காகவும் நாங்க இந்த ஆக்சிலரி வேர்ப்ஸ் பயன்படுத்துறோம். இந்த ஆக்சிலரி வேர்ப்ஸ்ல நாங்க முதலாவது பார்த்தது டூ வேர்ப்ஸ், அடுத்தது பி வேர்ப்ஸ். அடுத்தது லாஸ்டா எங்களுக்கு இருக்கிறது ஹேவ் வேர்ப்ஸ். ஹேவ் வேர்ப்ஸ் சொன்னா நாங்க பெர்ஃபெக்ட் டென்சஸ்ல பயன்படுத்துறது. ஸோ டென்சஸ் படிக்கும்போது உங்களுக்கு பெர்ஃபெக்ட் டென்சஸ் நான் என்னங்கிறது நாங்க படிப்போம். அந்த டைம்ல நாங்க என்ன செய்வோம்? ஹேவ், ஹேஸ், ஹேட் இந்த என்னங்கிறத பத்தி நாங்க தெளிவா படிப்போம். ஸோ ஹேவ் வேர்ப்ஸ் சொல்றது நாங்க பெர்ஃபெக்ட் டென்சஸ்ல பயன்படுத்துறது. இப்போ உதாரணமா ஐ ஹாவ் ஈட்டன் மை லஞ்ச். ஐ ஹாவ் ஈட்டன் மை லஞ்ச். அப்ப நீங்க பார்க்கலாம் இந்த ஹாவ், ஹேஸ் இவங்களோட நாங்க இங்க இந்த பார்ட்டிசிபிள் வடிவத்தை பயன்படுத்தும். இந்த பார்ட்டிசிபிள் வடிவத்தை பயன்படுத்தும். ஆமிசாவோட இந்த ப்ரோக்ரஸிவ் வடிவத்தை பயன்படுத்தும். ஸோ நீங்க மீட்டி கொள்ளலாம். ஸோ ஐ ஹவ் சென்ட் யூ த பிடிஎஃப் இந்த குரூப், ஸோ யூ கேன் கோ த்ரூ இட். நீங்க அதை பார்த்து கொள்ளலாம். ரைட். ஹேவ் வேர்ப்ஸ் சொல்றது
ஐ ஹாவ் ஈட்டன் மை லஞ்ச். நான் என் சாப்பாடை பகல் சாப்பாடை சாப்பிட்டு இருக்கிறேன். ஷி ஹாஸ் கோன் டு ஸ்கூல். அவள் ஸ்கூலுக்கு போயிருக்கிறாள். they had left before I arrived. நான் வாரத்துக்கு முன்னாலவே அவங்க போயிட்டாங்க. we have been working since morning. நாங்க காலையில இருந்தே வேலை செஞ்சு கொண்டிருக்கிறோம். she had been reading a book. அவர் வந்து ஒரு புத்தகம் வாய்ச்சி கொண்டிருக்கிறாரு. ரைட். ஸோ இப்படி நாங்க என்ன செய்வோம்னு சொன்னா have verbs பயன்படுத்துவோம். ஸோ எங்களுக்கு இருக்கிற முதலாவது ஆக்ஷன் verbs. ஆக்ஷன் verbsல நாங்க பார்த்தது எங்களுக்கு verb 1 present form, verb 2 past form, verb 3 participle, verb ing progressive, verb s singular. இந்த வேர்புகளுக்கு ஹெல்ப்பாக பயன்படுத்துறது be verbs, have verbs, do verbs. முதலாவது do verbs பார்த்தோம்னு சொன்னா do verbsல நாங்க do, does, did இருக்கு. பெரும்பாலான கொஸ்டின்ல நாங்க கேட்கறதுக்கு do, does தான் நாங்க பயன்படுத்துவோம். அது மாதிரி be verbs சொல்றது நாங்க வளமையா பயன்படுத்துற am, is, are, was, were, be, been. அதுதான் நாங்க என்னன்னு சொல்லுவோம் be verbs சொல்லுவோம். இதை நாங்க கண்டினியூஸ் டென்சஸ் கூட பயன்படுத்துவோம். அது மாதிரி have verbs சொல்றது பெர்ஃபெக்ட் டென்சஸ்க்கு பயன்படுத்துவோம். have, has. So I have eaten my lunch. She has gone. இப்படி நாங்க என்ன செய்வோம் சொன்னா have verbs பயன்படுத்துவோம். So did you get the idea? ஓரளவு verbs என்னன்னு விளங்கிச்சா? ரைட். ஸோ அடுத்தது மோடல் வேர்ப்ஸ் கொஞ்சம் இருக்கு. இப்போ வேர்ப்ஸ்ன்னு சொல்லி பார்க்கும்போது வேர்ப்ஸ்ல உங்களுக்கு இந்த 3 வகை தான் வேர்ப்ஸ் ஆக வரும். அப்ப வேர்ப்ஸ்ன்னு சொல்லக்கூடியது ஒரு எக்ஷனை குறித்து காட்டுறதுக்காக நாங்க பயன்படுத்துறது. அதுல எக்ஷன் வேர்ப்ஸ் இருக்கிறது தான் நாங்க அஞ்சு வடிவமாக பார்த்தோம். எக்ஷன் வேர்ப்ஸ் தான் இந்த 5 வடிவம். ப்ரெசன்ட், பாஸ்ட், ப்ரோக்ரஸிவ், பார்ட்டிசிபிள், சிங்குலர்னு சொல்றது எக்ஷன் வேர்ப்ஸ். அடுத்தது பி வேர்ப்ஸ், ஆக்சிலரி வேர்ப்ஸ். இந்த ஆக்சிலரி வேர்ப்ஸ்ல பி வேர்ப்ஸ், டூ வேர்ப்ஸ், ஹேவ் வேர்ப்ஸ். ஸோ இவங்களை நாங்க ஆக்சிலரி வேர்ப்ஸ் பார்த்தோம், ஆக்சிலரி வேர்ப்ஸ் பார்த்தோம். அடுத்தது மோடல் வேர்ப்ஸ். இப்போ மோடல் வேர்ப்ஸ் சொல்றது எங்கட நாங்க செய்ய இயலுமானது, செய்ய விருப்பப்படுறது, நாங்க ஒரு ஆளுக்கு அட்வைஸ் பண்றது, அது மாதிரி ரிக்வெஸ்ட் பண்றதுக்காக நாங்க பயன்படுத்துறது தான் மோடல் வேர்ப்ஸ்ன்னு சொல்லுவோம். ஸோ மோடல் வேர்ப்ஸுக்கு தனி சாப்டர் இருக்கு. ஸோ நாங்க இன்ஷா அல்லாஹ் அதை படிக்கும்போது உங்களுக்கு தெளிவா வழங்கும். ஸோ மோடல் வேர்ப்ஸ்ன்னு சொல்லக்கூடியது நாங்க தனியே படிப்போம். ஸோ மோடல் வேர்ப்ஸ்ன்னு நார்மலாக சொல்ல எடுத்தோம்னு சொன்னா இப்போ மோடல் வேர்ப்ஸ் சொல்லக்கூடியது நாங்க கேன், குட். இப்போ கேன்னு சொன்னா கருத்து முடியும். ஸோ கேன்னு சொன்னா முடியும். எக்ஸாம்பிள் பாத்தீங்கன்னு சொன்னா he can drive a car. he can drive a car. அவருக்கு கார் ஓட்ட முடியும். ஸோ நாங்க எங்களுக்கு ஏழுமான விஷயத்த நாங்க சொல்றதுக்கு கேனை பயன்படுத்திருக்கோம். ஸோ அது மாதிரி குட், மே, மைட், ஷேல், ஷுட், வில், வுட், மஸ்ட்னு சொல்லி எல்லாம் இருக்கு. ஸோ நாங்க மாடல் வேர்ப்ஸ் படிக்கும் போது இதை மொத்தமாக படிச்சுக்கொள்வோம். ஸோ எபிலிட்டி, பாஸ்ட் எபிலிட்டி, பெர்மிஷன், வீக் பாசிபிலிட்டி, சஜஷன்ஸ், அட்வைஸ், ஃபியூச்சர், இமேஜினரி, நெசசிட்டி என்று சொல்லி நிறைய விஷயம் இருக்கு. ஸோ நாங்க எக்ஸாம்பிள் பார்த்தோம்னு சொன்னா ஃபியூச்சர் நாங்க எதிர்காலத்துல சொல்றதுக்காக பயன்படுத்தக்கூடிய வேர்ப்ஸ்ல நாங்க பயன்படுத்தக்கூடியது வில். நாங்க இந்த வில்ல பயன்படுத்தி நாங்க ஃபியூச்சரை சொல்லுவோம். ஸோ அத மாதிரி நாங்க நிறைய விஷயங்களை படிச்சுக்கொள்வோம். அண்ட் இது வந்துட்டு மோடல் வேர்ப்ஸ். ரைட். ஸோ இப்போ ஒரு ப்ரையர் நாலேஜ் ஒன்று கிடைச்சிட்டா அவங்களுக்கு நாங்க வேர்ப்ஸ் சொல்லக்கூடியது ஒரு செயலை காட்டுறது. அந்த செயலை காட்டுறதுக்காக நாங்க பயன்படுத்துறது வேர்ப்ஸ் சொல்லுவோம். ஸோ இதுதான் வேர்ப்ஸினுடைய ஒரு இன்ட்ரடக்ஷனாக இருக்கு. ஸோ நாங்க இதுவரைக்கும் பார்த்தது நவுன்ஸ், ப்ரோனவுன்ஸ். இந்த நவுன்ஸையும் ப்ரோனவுன்ஸையும் நாங்க சப்ஜெக்டாக நாங்க எடுத்தோம். இந்த சப்ஜெக்ட்னு சொல்றது சென்டென்ஸுடைய எழுவாய். அந்த எழுவாய் என்ன விஷயங்களை செய்யுதுங்கிறது வேர்ப்ஸ். ரைட். ஸோ டிட் யூ கெட் த ஐடியா? இஸ் தட் ஓகே?
Right. Okay. So let's move on to the next one. Right. Next one, sentences. ரைட். சென்டென்சஸ்ன்னு சொல்லக்கூடியது தான் நாங்க என்ன சொல்லுவோம் சொன்னா வசனங்கள். தமிழ்ல நாங்க வசனங்கள் சொல்லுவோம். நீங்க எந்த விஷயத்தை எடுத்துக்கிட்டாலும் நீங்க பேசக்கூடிய விஷயங்கள் ஒவ்வொன்றும் சென்டென்சஸ், ஒவ்வொன்றுமே வசனங்கள். வசனங்கள் சேர்ந்துதான் உங்களோட முழுமையான பேச்சாக அங்க வரும். இப்போ ஒரு விஷயத்தை நாங்க கேட்டோம்னு சொன்னா அதுக்குரிய பதில் சென்டென்ஸ். நாங்க விஷயத்தை கேட்கறதும் ஒரு சென்டென்ஸ். அப்ப அப்படி நாங்க ஒவ்வொரு விஷயத்தையும் நாங்க கட்டமைப்பு ரீதியாக பார்த்தோம்னு சொன்னா ரெண்டு அல்லது ரெண்டுக்கு மேற்பட்ட சொற்கள் சேர்ந்து ஒரு கருத்துள்ள விஷயத்தை சொல்லுமா இருந்தால் அது சென்டென்ஸ்ன்னு சொல்லுவோம். ரெண்டு அல்லது ரெண்டுக்கு மேற்பட்ட சொற்கள் சேர்ந்து ஒரு கருத்துள்ள விஷயத்தை சொல்லுமா இருந்தால் அது நாங்க சென்டென்ஸ்ன்னு சொல்லுவோம். ஸோ அந்த சென்டென்ஸ்ல என்னென்ன இருக்கும்னு கேட்டா அதுல ஒரு சப்ஜெக்ட் இருக்கு. சப்ஜெக்ட்னு சொல்லக்கூடிய எழுவாய் நான் சொல்லியிருக்கேன். அதுல ஒரு நவுன் அல்லது ப்ரோனவுன் இருக்கும். அது மாதிரி ஒரு ஆக்ஷன் இருக்கும், ஒரு செயல் இருக்கும், ஒரு வேர்ப் இருக்கும். அப்ப நவுன் அல்லது ப்ரோனவுனோட ஒரு வேர்ப் ஒன்று சேர்ந்தா நாங்க சென்டென்ஸ் சொல்லுவோம். நவுன் அல்லது ப்ரோனவுனோட ஒரு வேர்ப் சேர்ந்துச்சுன்னு சொன்னா நாங்க அதை சென்டென்ஸ்ன்னு சொல்லுவோம். ஸோ அந்த அடிப்படையில பார்த்தா a sentence is a group of words, சொற்கள்ற கூட்டம், that expresses, அது வெளிப்படுத்துறது a complete idea, முழுமையான கருத்து. அப்ப நான் சொன்ன மாதிரி ஒரு முழுமையான கருத்தை தரக்கூடிய சொற்கள்ற கூட்டத்தை நாங்க சென்டென்ஸ் சொல்லுவோம். ஒரு முழுமையான கருத்தை தரக்கூடிய சொற்கள். பேசுறது கேக்குதா? ரைட். ஓகே. ஸோ நாங்க ஒரு முழுமையான கருத்தை தரக்கூடிய சொற்கள்ல கூட்டத்தை நாங்க சென்டென்ஸ்ன்னு சொல்லுவோம். ஸோ இது விளங்கிச்சா? ஸோ இப்போ அது வந்துக்கிட்டு நாங்க இந்த சென்டென்ஸை எடுத்துக்கிட்டோம்னு சொன்னா இந்த சென்டென்ஸ் போது இந்த சென்டென்ஸ் முடியும் போது நாங்க இப்படிப்பட்ட மார்க்ஸை பார்க்கலாம். ஃபுல் ஸ்டாப். ஃபுல் ஸ்டாப் உங்களுக்கு தெரியும். ஃபுல் ஸ்டாப், கொஷன் மார்க் கேள்வி அடையாளம், அது மாதிரி எக்ஸ்கிளமேஷன் மார்க்ஸ் நாங்க ஆச்சரிய குறின்னு சொல்றோம். ஸோ இந்த மூணு பங்க்சுவேஷன் மார்க்ல முடியக்கூடியதை தான் நாங்க என்னன்னு சொல்லுவோம் சென்டென்ஸ்னு சொல்லுவோம். ரைட். ஸோ எப்பவுமே முடியும் போது ஃபுல் ஸ்டாப்ல தான் முடியும். ஸ்டார்ட் பண்ணும்போது கேபிட்டல் லெட்டர்ல ஸ்டார்ட் பண்ணுவோம். ரைட். ரைட். இப்ப அடுத்தது பார்ட்ஸ் ஆஃப் அ சென்டென்ஸ். ஒரு சென்டென்ஸுடைய பார்ட் எடுத்துட்டீங்கன்னு முதலாவதாக நாங்க சப்ஜெக்டே செல்லும். சப்ஜெக்ட் எடுத்துட்டீங்கன்னா சப்ஜெக்ட்ல ஒரு நவுனாக இருக்கும் அல்லது ஒரு ப்ரோனவுனாக இருக்கும். சப்ஜெக்ட்னு சொல்லக்கூடியது நவுனாக இருக்கும் அல்லது ப்ரோனவுனாக இருக்கும். அடுத்தது வேர்ப். வேர்ப்னு சொல்லக்கூடியது ஒரு ஆக்ஷன். நாங்க பார்த்திருந்தோம். வேர்ப்னு சொல்லக்கூடியது ஒரு ஆக்ஷன். அது மாதிரி ஒப்ஜெக்ட். ஒப்ஜெக்ட்னு சொல்லக்கூடியது ஒரு நவுன் அல்லது ப்ரோனவுனாக இருக்கும். அப்ப சப்ஜெக்டும் ஒப்ஜெக்டும் நவுன் அல்லது ப்ரோனவுனாக இருக்க வேர்ப் உண்டு நாங்க ஆக்ஷனாக இருக்கும். ஸோ சப்ஜெக்ட் என்ன வேலையை யாருக்கு செஞ்சாருங்கிறது தான் சென்டென்ஸ். சப்ஜெக்ட்னு சொல்லக்கூடியது என்ன வேலையை யாருக்கு செஞ்சாருங்கிறது தான் ஒரு சென்டென்ஸாக இருக்கு. ரைட். விளங்கிச்சா?
ரைட். இஸ் தட் ஓகே? இப்ப சென்டென்ஸ் என்னன்னு விளங்கிச்சா? ஒரு சப்ஜெக்ட், ஒரு நவுன் அல்லது ப்ரோனவுன் என்ன வேலையை யாருக்கு செஞ்சாரு சொன்னா அது நாங்க சென்டென்ஸ் சொல்லுவோம். ஸோ சென்டென்ஸ்ல எடுத்துக்கிட்டீங்கன்னா நிறைய வகையான சென்டென்சஸ் இருக்கு. நிறைய வகையான சென்டென்சஸ் இருக்கு. இந்த நிறைய வகையான சென்டென்ஸ்ல நாங்க 3 வகையான சென்டென்ஸ் இருக்கு. அதை நாங்க சிம்பிள் சென்டென்ஸ், கம்பவுண்ட் சென்டென்ஸ், காம்ப்ளெக்ஸ் சென்டென்ஸ் சொல்லுவோம். சார் கம்பவுண்ட் சென்டென்ஸ், காம்ப்ளெக்ஸ் சென்டென்ஸ் எல்லாம் நாங்க இப்ப பார்க்க போறோம் இல்ல. முதலாவது நாங்க சிம்பிள் சென்டென்ஸ்னா என்னன்னு பார்க்க போறோம். இப்ப சிம்பிள் சென்டென்ஸ் சொன்னா ஒரு சப்ஜெக்ட் ஒரு வேர்போட சேர்ந்து நாங்க மத்த விஷயங்களை நாங்க சிம்பிள் சென்டென்ஸ் சொல்லுவோம். இப்ப சிம்பிள் சென்டென்ஸ்ல ஆக அடிப்படையான ஆக பேசிக்கான சென்டென்ஸ் டைப் என்னன்னு கேட்டீங்கன்னு சொன்னா ஒரு சப்ஜெக்டோட ஒரு வேர்ப் வாரது, ஒரு சப்ஜெக்டோட ஒரு வேர்ப் வாரத நாங்க சிம்பிள் சென்டென்ஸ் சொல்லுவோம். ஆக பேசிக், ஆக பேசிக் ஒரு சப்ஜெக்டோட ஒரு வேர்ப் வந்தாலே நாங்க சென்டென்ஸ் சொல்லலாம். எக்ஸாம்பிள், ஐ ரீட். ஐ ரீட், ஐன்னு சொன்னா உங்களுக்கு தெரியும் நான். ரீட் சொன்னா வாசிக்கிறேன். அப்ப ஐ ரீட், நான் வாசிக்கிறேன். ஹி வாக்ஸ், ஹி வாக்ஸ், வாக்ஸ்ன்னு சொன்னா நடக்கு. ஹி வாக்ஸ். ஷி டான்சஸ். we go. Mala sings. Vimal jumps. Children play. Dog barks. அப்ப நீங்க இந்த சைட பார்க்கலாம். லெஃப்ட் சைடு இருக்கிற எல்லாமே ப்ரோனவுன்ஸ். ஐ, ஹி, ஷி, வி இதெல்லாம் ப்ரோனவுன்ஸ். இந்த ரைட் சைடுல இருக்கிற எல்லாமே நவுன்ஸ். அப்ப சப்ஜெக்ட்னு சொல்லக்கூடிய நவுனா இருக்கலாம் அல்லது ப்ரோனவுனா இருக்கலாம். நவுனா இருக்கலாம் அல்லது ப்ரோனவுனா இருக்கலாம். ரைட். சோ இதை நாங்க என்னன்னு சொல்லுவோம்? சிம்பிள் சென்டென்ஸ் சொல்லுவோம். ரைட், விளங்கிச்சா? ரைட். நெக்ஸ்ட் ஒன், சப்ஜெக்டோட நாங்க ஹெல்பிங் வேர்ப், ஆக்சிலரி வேர்ப்னு பார்த்தோம் தானே வேர்ப்ஸ்ல. அந்த வேர்ப்ஸ் இணைஞ்சு பக்கத்துல இன்னொரு வேர்ப் வர. அப்ப சப்ஜெக்டோட ஹெல்பிங் வேர்போட ஒரு வேர்ப் வரும். உதாரணமா ஐ ஆம் ரீடிங். ஐ ஆம் ரீடிங், அங்க ஆம்னு சொல்லக்கூடியது பி வேர்ப். ரீடிங், ரீடிங் சொல்றது ஐஎன்ஜி வேர்ப்னு சொன்னோம், வேர்ப் ஐஎன்ஜி. ஸோ ஐ ஆம் ரீடிங். ஷீ இஸ் சிங்கிங். they were going. we had gone. Mala was playing. Vimal has left. Child is crying. Dog was barking. ஸோ நீங்க பார்க்கலாம் ஹெல்பிங் வேர்ப் உண்டு. இந்த ப்ளூவால தந்திக்க எல்லாம் ஹெல்பிங் வேர்ப். சப்ஜெக்டாக இந்த சைட்ல இருக்கிற எல்லாம் ப்ரோனவுன், இந்த சைட்ல இருக்கிற எல்லாம் நவுன். ஸோ ஐ ஆம் ரீடிங். அப்போ ஒரு வேர்ப் வந்திருக்கு. சென்டர்ல நாங்க ஹெல்பிங் வேர்ப் யூஸ் பண்ணிருக்கோம். அந்த வேலையை செய்யறவர் சப்ஜெக்ட். ஸோ சப்ஜெக்டோட ஹெல்பிங் வேர்போட ஒரு வேர்ப். சப்ஜெக்டோட ஹெல்பிங் வேர்போட ஒரு வேர்ப் வந்திருக்கு. அதை நாங்க என்னன்னு சொல்லுவோம்? இதுவும் ஒரு சிம்பிள் சென்டென்ஸ்னு சொல்லுவோம். ரைட். அது மாதிரி நாங்க பாக்குற வளமையாக யூஸ் பண்ணக்கூடிய இந்த சிம்பிள் சென்டென்ஸ் டைப் சப்ஜெக்டோட வேர்போட ஆப்ஜெக்ட் வர்றது. இப்போ ஆப்ஜெக்ட்னு சொல்லக்கூடியதும் நாங்க நவுன் அல்லது ப்ரோனவுன் சொன்னோம். சப்ஜெக்ட்னு சொல்லக்கூடியதும் நவுன் அல்லது ப்ரோனவுன் சொன்னோம். சப்ஜெக்ட் சொல்லக்கூடியதும் நவுன் அல்லது ப்ரோனவுன் சொன்னோம். ஆப்ஜெக்ட்னு சொல்லதும் நவுன் அல்லது ப்ரோனவுன். அப்ப பாத்தீங்கன்னு சொன்னா சப்ஜெக்ட், சப்ஜெக்டோட ஒரு வேர்ப் வந்திருக்கு. சப்ஜெக்டோட ஒரு வேர்ப் வந்திருக்கு. இங்க லாஸ்ட்ல இருக்கிறத தான் நாங்க ஆப்ஜெக்ட்னு சொல்லுவோம். செயற்பாடு பொருள். உதாரணமா நான் கேக் சாப்பிட்டேன். ஐ ஈட் கேக். நான் கேக் சாப்பிடுகிறேன். ஐ ஈட் கேக். அப்ப நான், யாரு சாப்பிடுறா? நான், நான் சாப்பிடுறேன். என்ன வேலை செய்யப்படுது? சாப்பிடுதல்ங்கிற வேலை செய்யப்படுது. அது அப்ப வேர்ப். யாருக்கு செய்யப்படுது கேட்டா கேக். என்ன சாப்பிட்டீங்க? ரைட். சோ ஐ ஈட் கேக். நான் கேக் சாப்பிடுறேன். அதே மாதிரி he reads books. we play game. she buys fruit.
என்ன, யாருக்கு. சோ அது மாதிரி அமான் இன்வைட்ஸ் மீ. அமான் அழைக்கிறார். அமான் இன்வைட்ஸ் யாரை அழைத்தார்? என்னை அழைத்தார். அப்ப பாருங்க, நாங்க லாஸ்ட் கிளாஸ்ல படிச்ச ஒப்ஜெக்ட் ப்ரோனவுன் இங்க வந்து இருக்கு. மீ. ஷீ கால்ட் யூ. யாருக்கு 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 கால் எடுத்தாங்க? ஷீ கால்ட். யாருக்கு கால் பண்ணாங்க? ஷீ கால்ட் யூ. உனக்கு கால் எடுத்தாங்க. they made it. அவங்க செஞ்சிட்டாங்க. அவங்க செஞ்சிட்டாங்க. எதை செஞ்சாங்க? அதுவே செஞ்சிட்டாங்க. ஐ லவ் them. நான் விரும்புறேன். யாரை விரும்புறேன்? அவங்கள விரும்புறேன். சோ நாங்க பார்க்கலாம், ஒப்ஜெக்ட் என்று சொல்லக்கூடியதும் ப்ரோனவுனாக இருக்கும் அல்லது நவுனாக இருக்கும். சப்ஜெக்ட் என்று சொல்லதும் ப்ரோனவுனாக இருக்கும் அல்லது நவுனாக இருக்கும். இப்போ வேர்ப் நாங்க இடையில பயன்படுத்திக்கோம். இப்போ சப்ஜெக்ட் வேர்ப் ஒப்ஜெக்டாக வர்றதும் ஒரு சிம்பிள் சென்டென்ஸாக இருக்கு. ரைட். ஸோ இது ஓகேவா? யூ காட் இட்? வழங்கிச்சா? ரைட். அடுத்த வடிவம் மோடல் வேர்ப்ஸோட வர்றது. சப்ஜெக்டோட மோடல் வேர்ப்ஸோட வேர்ப். நாங்க முன்ன பார்த்திருந்தோம் சப்ஜெக்டோட ஹெல்பிங் வேர்போட வேர்ப் வர்றது. அடுத்தது சப்ஜெக்டோட மோடல் வேர்போட வேர்ப். இப்போ மோடல் வேர்ப்ஸோட பாத்தீங்கன்னா சப்ஜெக்டோட மோடல் வேர்ப் ஐ கேன் ரீட். அப்ப ஐ கேன் ரீட், என்னால் வாசிக்க முடியும். அப்ப சப்ஜெக்ட் இருக்கு, வேர்ப் ஒன்றும் இருக்கு. நடுவுல நாங்க மோடல் வேர்ப்பை பயன்படுத்திக்கோம். அப்ப ஐ ரீட்னு தனியே பாய்ச்சோம்னு சொன்னா நான் வாசிக்கிறேன். ஐ கேன் ரீட், என்னால் வாசிக்க முடியும். தே ஷி கேன் ஜம்ப், அவளால் பாய முடியும். சோ இப்படி நாங்க மோடல் வேர்போட பயன்படுத்துறதையும் நாங்க சிம்பிள் சென்டென்ஸ்னு சொல்லுவோம். ரைட். அத மாதிரி சப்ஜெக்டோட வேர்போட ஒரு கம்ப்ளிமெண்ட் வார. இப்ப கம்ப்ளிமெண்ட் சொல்றது என்னன்னு சொன்னா நாங்க அடுத்தடுத்து படிக்க போறோம். சோ அது வந்துகிட்டு நாங்க அஜெக்டிவ்ஸ் அல்லது அட்வர்ப்ஸ் என்று சொல்லுவோம். இப்ப அஜெக்டிவ்னு சொன்னா நாங்க என்ன விஷயம், அது அந்த எப்படிப்பட்ட ஆள் அவர் வந்துகிட்டு நல்லவரா கெட்டவரா சொல்லக்கூடியது அஜெக்டிவ். அது மாதிரி அந்த வேலை எப்படி செய்யப்பட்டுச்சு சொன்னா அது அட்வர்ப்னு சொல்லும். ஸோ அந்த விஷயங்கள் நாங்க படிக்கும்போது உங்களுக்கு தெளிவா வழங்கும். ஸோ அதே மாதிரி ஒரு நபர் யாருன்னு சொல்லக்கூடியதை நாங்க கம்ப்ளிமெண்ட் சொல்லுவோம். இப்போ உதாரணமா ஐ ஆம் அ டாக்டர். நான் ஒரு டாக்டர். அப்ப நான் யாரு? ஒரு டாக்டர். ஹி இஸ் ஹேண்ட்சம், அவர் எப்படிப்பட்டவர்? தே கோ ஏர்லி, எப்படி போனாங்க? ஏர்லியா போனாங்க. சோ யாரு எப்படி செல்லக்கூடிய விஷயங்களை சொல்லுமா இருந்தா அதை நாங்க கம்ப்ளிமெண்ட் சொல்லுவோம். ஐ எம் அ டாக்டர். இங்க பாத்தீங்கன்னு சொன்னா சப்ஜெக்ட் ஒன்று இருக்கும். வேர்ப் பாத்தீங்கன்னு சொன்னா வேர்ப்னு சொல்லக்கூடியது பொதுவாக ஆக்ஷன் வேர்ப் இருக்காது. அப்ப அதுக்கு பதிலாக நாங்க பி வேர்ப் பயன்படுத்திக்கோம். அது ஒரு ஆக்சிலரி வேர்ப் ஒன்று பயன்படுத்தப்பட்டிருக்கு. அது மாதிரி இங்கேயும் ஆக்சிலரி வேர்ப் பயன்படுத்தப்பட்டிருக்கு. இங்கேயும் ஆக்சிலரி வேர்ப் பயன்படுத்தப்பட்டிருக்கு. சோ இப்படி நாங்க கம்ப்ளிமெண்ட் பண்ணினோம்னு சொன்னா அதை நாங்க கம்ப்ளிமெண்ட் சொல்லுவோம். சப்ஜெக்டோட வேர்போட கம்ப்ளிமெண்ட் வர. ரைட். ஸோ இதுதான் நாங்க ஒரு சிம்பிள் சென்டென்ஸ் சொல்லுவோம். ரைட். ஸோ சென்டென்ஸுடைய வகை எடுத்துக்கிட்டீங்கன்னு சொன்னா சென்டென்ஸ் சொல்லக்கூடியது ரெண்டு அல்லது ரெண்டுக்கு மேற்பட்ட சொற்கள் சேர்ந்து ஒரு முழுமையான கருத்தை தாரத்தை நாங்க என்னன்னு சொல்லுவோம்? சென்டென்ஸ் சொல்லுவோம். அதுல அந்த சென்டென்ஸ் முடியும் போது ஃபுல் ஸ்டாப்ல முடியும். ஆரம்பிக்கும் போது எப்பவுமே கேபிட்டல் லெட்டர்ல ஸ்டார்ட் பண்ணும். அது மாதிரி ஒரு சென்டென்ஸ் உடைய பார்ட்ஸ் எடுத்துட்டீங்கன்னா பொதுவாக சப்ஜெக்ட் வேர்ப் ஆப்ஜெக்ட்ங்கிறது தான் நாங்க பார்ட்ஸாக எடுப்போம். அதுல சப்ஜெக்ட்னு சொல்லக்கூடியது நவுனா இருக்கும் அல்லது ப்ரோனவுனா இருக்கும். ஆப்ஜெக்ட்னு சொல்லக்கூடியது நவுனா இருக்கும் அல்லது ப்ரோனவுனா இருக்கும். வேர்ப்னு சொல்லக்கூடியது
என்ன வேலை நடந்துச்சு, இந்த சப்ஜெக்ட் என்ன வேலை செஞ்சாருங்கிறத காட்டும். அப்ப சப்ஜெக்ட் என்ன வேலையை யாருக்கு செஞ்சாருங்கிறது ஒரு சென்டென்ஸ் சொல்லலாம். சோ சப்ஜெக்ட்ல முதலாவது வடிவம் சப்ஜெக்டோட வேர்ப் வர்றது, சப்ஜெக்டோட ஒரு வேர்ப் வர்றது. அப்ப சப்ஜெக்ட் ஐ ரீட், ஹி வாக்ஸ், ஹி டான்சஸ் அப்படின்னு சொல்லி வரும். அடுத்தது சப்ஜெக்டோட ஹெல்பிங் வேர்போட வேர்ப் வர்றது, சப்ஜெக்டோட ஹெல்பிங் வேர்போட ஒரு வேர்ப் வரும். அதை நாங்க சிம்பிள் சென்டென்ஸ் சொல்லுவோம். அது மாதிரி சப்ஜெக்டோட வேர்போட ஒப்ஜெக்ட் வர்றது, என்ன வேலையை யாருக்கு செய்யப்பட்டுச்சு, எதை சாப்பிட்டாரு, என்ன சாப்பிட்டாரு அப்படின்னு சொல்லி நாங்க பாக்குறது. ஐ ஈட் கேக், ஹி ரீட்ஸ் புக், என்ன வாய்ச்சாரு, ஹி ரீட்ஸ் புக், புத்தகம் வாசிச்சாரு. வி பிளே கேம், என்ன விளையாடினாங்க, நாங்க கேம் விளையாடினோம். ஷி பைஸ் ஃப்ரூட்ஸ், அவங்க என்ன வாங்கினாங்க, ஷி பைஸ், அவள் வாங்கினாள். ஃப்ரூட்ஸ், என்ன வாங்கினாள், ஃப்ரூட்ஸ் வாங்கினாள். ஸோ ஒப்ஜெக்ட், அது நாங்க சப்ஜெக்டோட வேர்போட ஒப்ஜெக்ட்னு சொல்லுவோம். அது மாதிரி சப்ஜெக்டோட மாடல் வேர்போட வேர்ப் வர்றது, சப்ஜெக்டோட மாடல் வேர்போட வேர்ப் வர்றது. ஐ கேன் ரீட், மாலா வில் கம், மாலா வருவார். யூ மே கோ, நீங்க போகலாம். இப்படின்னு நாங்க மாடல் வேர்ப்ஸோட பயன்படுத்துறது. அது மாதிரி சப்ஜெக்டோட வேர்போட கம்ப்ளிமெண்ட் வர்றது, என்ன, அவர் எப்படிப்பட்டவர், அவர் என்ன, அவர் யாரு, இந்த வேலை எப்படி செய்யப்பட்டுச்சு சொல்லி நாங்க சொல்றதுக்காக பயன்படுத்துறது கம்ப்ளிமெண்ட் சொல்லுவோம். ஸோ இதைத்தான் நாங்க சிம்பிள் சென்டென்ஸுடைய ஸ்ட்ரக்சர்ஸ் சொல்லுவோம். ஸோ இது உங்களுக்கு விளங்கி இருக்கும்னு நம்புறேன். ரைட்? ஸோ விளங்கிச்சா? Did you get the idea? Right. Okay. So let's have a break until 9:25. 9:25 வரைக்கும் ஒரு பிரேக் ஒன்று எடுப்போம், 15 minutes. So you can um, uh, take a rest and you can go through the PDFs. I have sent, நான் குரூப்ல சென்ட் பண்ணியிருக்கிறேன் PDF. ஸோ நீங்க அதை வாய்ச்சி பாருங்க. அண்ட் அதே மாதிரி அடுத்தது என்ன படிக்க போறோங்கிறதையும் நான் குரூப்ல சென்ட் பண்ணுவோம். ஸோ யூ கேன் கோ த்ரூ இட் அண்ட் 9:25க்கு திரும்ப ஜாயின் பண்ணுங்க. ரைட்? ஸோ இஸ் இட் ஓகே?